வணக்கம் நண்பர்களே. கடந்த சில வாரங்களாக தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் இன்று ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்று சொன்ன தமிழக அரசின் வாதத்தை நீதிமன்றம் சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. கற்பனை பூதத்தை காட்டி மக்களை பயமுறுத்த வேண்டாம் என நீதிபதிகள் விளாசியுள்ளனர். இந்த விவகாரத்தில் அண்ணாமலை என்ன சொன்னார்? நீதிமன்றம் சொன்ன அந்த கற்பனை பூதம் யார்? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையானது. இங்கு கார்த்திகை தீப திருநாளில் மலை உச்சியில் இருக்கும் தீபத்தூணில் மகா தீபம் ஏற்றுவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தர்காவுக்கு அருகில் இந்த தூண் இருப்பதாக கூறி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி மலையின் பாதி தூரத்திலேயே தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு தீபத்தூணிலேயே விளக்கேற்ற அனுமதி வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தனி நீதிபதி அனுமதி அளித்தும் தமிழக அரசு பாதுகாப்பு என்ற பெயரில் அதை தடுத்தது. 44 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண். இதனால் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாயனார் நாகேந்திரன், ராஜா போன்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுதான் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க காரணம். இந்த விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அவரது ட்வீட்டில் திமுக அரசு இந்துக்களின் கலாச்சார உரிமைகளை பறிக்கிறது என்றும் நீதிமன்ற உத்தரவையே மதிக்காத சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது என்றும் சாடினார். குறிப்பாக தர்கா தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் வராத நிலையில் தமிழக அரசு ஏன் தானாக முன்வந்து பிரச்சனையை உருவாக்குகிறது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இது குறித்து மௌனம் காப்பதாகவும் இது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியல் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அண்ணாமலையின் இந்த அதிரடி பதிவுகள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பின. இந்நிலையில்தான் இன்று, அதாவது ஜனவரி 6, 2026 சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு காவிரியாவது. கற்பனை பூதம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்பது அரசு உருவாக்கிய ஒரு கற்பனை பூதம். அரசின் கடமை ஒரு தீபத்தை ஏற்ற பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் இந்த அரசு இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். உரிமை தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தமானது என்பதில் சந்தேகமில்லை. அங்கு தீபம் ஏற்றுவது பக்தர்களின் அடிப்படை உரிமை. மேலும் தொல்லியல் துறையின் மேற்பார்வையில் கோவில் ஊழியர்கள் மூலம் தீபம் ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது அண்ணாமலை மற்றும் இந்து அமைப்புகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை அண்ணாமலை வரவேற்பது மட்டுமல்லாமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது என்னவென்றால், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை மேலுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்புக்கு எதிரான திமுக அரசின் மேல்முறையீட்டையும் அது தொடர்பான பிற மனுக்களையும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. ஆண்டில் ஒரே ஒரு நாள் கோவில் பிரதிநிதிகளும் முருக பக்தர்களும் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற திமுக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அப்படி ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கினால் மட்டுமே நடக்கும் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூண் கோவிலுக்கே சொந்தமானது என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையில் சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்த முயலும் திமுகவினர் செயல்பாடுகளை மாண்புமிகு நீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கின்றனர். நாவடக்கமின்றி திரியும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள். மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்றுகிற வழக்கம் என்பது தமிழ்நாட்டிலே கிடையாது. தமிழ்நாட்டிலே எந்த ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு முன்னுதாரணங்கள் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்துடைய அந்த மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்ற அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க.
இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளது மட்டுமில்லாமல் அதை பிணத்தை எரிப்பதுடன் கம்பேர் பண்ணி சொன்னதையும் வன்மையாக கண்டித்து அறிக்கை கொடுத்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் பெயரில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும், பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று திமுக அமைச்சர் ரகுபதி பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. நூற்றாண்டுகளாக நிலவி வரும் தமிழக மக்களின் ஆன்மீக மரபுகளை அவமதிப்பதும், இந்து மத மக்களின் வழிபாட்டு உரிமை, பண்பாடு என இவை அனைத்தையும் முதலமைச்சர் உட்பட திமுகவினர் தொடர்ந்து கேலி செய்து வருவதும் திமுக அரசின் இந்து மத விரோத மனநிலையை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயலும் திமுகவினர் செயல்பாடுகளை மாண்புமிகு நீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கின்றனர். நாவடக்கமின்றி திரியும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள். It is indeed a matter of great satisfaction that the Honorable High Court of Tamil Nadu, in a division bench order today, has given justice to the devotees of this very, very old and ancient temple atop the Tiruparankundram hills, where Bhagwan Murugan resides, where for centuries now lamps have been lit in reverence of Lord Kartikeya. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தமிழக அரசியலில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக அரசியலை கையில் எடுத்துள்ள பாஜகவிற்கு இது ஒரு வலுவான ஆயுதமாக மாறியுள்ளது. அதே சமயம் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டிய திமுக அரசுக்கு இது பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அரசு சொன்ன பாதுகாப்பு காரணங்கள் நியாயமானதா, அல்லது அண்ணாமலை சொல்வது போல இது ஒரு குறிப்பிட்ட தரப்பை திருப்திப்படுத்தும் அரசியலா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.